Hi dear students, welcome to A2 Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ்க்கான கட் ஆஃப் ரேஞ்ச் இந்த மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படினா உங்களுடைய கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் இருந்துச்சு அப்படினா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கற ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டி ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி சயின்ஸ், இது மட்டும் இல்லாம மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், இது ஏறதால 20க்கும் மேற்பட்ட டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் மூலமா ஆஃபர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸும் வருவாங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் ஒரு சில கோர்சஸ்க்கு வருவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்சஸ், அதாவது டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் உடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 இயர் ஆர் 1 இயர் கோர்ஸ். சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாமே 1 இயர் கோர்ஸ். அதர் டிப்ளமோ கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச்ல வரும். இந்த கோர்சஸ்க்கான காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது டிகிரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியா இருக்கும் இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கு. சோ நான் படிச்சா கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல டிப்ளமோவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க டிப்ளமோ சைட செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸ் அப்படிங்கறத கண்டினியூ பண்ணிக்கலாம். டிப்ளமோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் as usual நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் அப்ளிகேஷன், ரேங்க் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜ் ஜாயினிங் இதே மாதிரி இருக்கும். இப்போ டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ்க்கான கட் ஆஃப் அனலைசிங் பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா 200 லெவலுக்கு சொல்றேன். மோஸ்ட்லி டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 100க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ நான் 200க்கு சொல்றேன், 100க்கு சொல்றேன். உங்க கட் ஆஃப் 200க்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல 100க்கும் போட்டு பாத்துக்கோங்க. சோ ரெண்டு சைடுமே நான் சொல்றேன். 200க்கு 150க்கு கீழே இருந்தால் நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க. அதே மாதிரி 100 கால்குலேட் பண்ணும்போது 100க்கு ஒரு 50க்கு கீழே இருக்கிறீங்க, இல்லைனா 50 ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஃபஸ்ட் சைடில் இருக்கிறீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது காம்படிஷனை பொறுத்து மாறும். நீங்கள் ரொம்ப சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க அப்படிங்கிற கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70 அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட் சைட். ஒரு 40 ரேஞ்ச் வரைக்கும் சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கோர்ஸ் அண்ட் காம்படிஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறும். ரொம்ப ரொம்ப சேஃபர் ஜோன் பார்த்தீங்கன்னா 100க்கு நீங்கள் ஒரு 65 அந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபில் இருக்கிறீங்க. சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் 50 கட் ஆஃப்க்கு கீழேயும் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கான காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இந்த இயர் எப்படின்னு தெரியல. போன இயர் எல்லாம் நிறைய அவேர்னஸ் கிடையாது இந்த கோர்சஸ் பத்தி. ஏன்னா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்தந்த மெடிக்கல் காலேஜ்ல செப்பரேட்டா டைரக்ட் கவுன்சிலிங் நடக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். சோ டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் as usual பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்குதோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ரெண்டு ரவுண்ட்ல சீட் ஃபில் ஆகல அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ யாருமே worry பண்ணிக்காதீங்க. எனக்கு படிச்ச கவர்மெண்ட் காலேஜ்ல அது டிப்ளமோவா இருந்தாலும் பரவாயில்ல, டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். தென் இந்த டிப்ளமோ கோர்ஸ்க்கு நீங்க செப்பரேட் அப்ளிகேஷன் தான் போடணும். செப்பரேட் அப்ளிகேஷன் சார்ஜ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும், அதாவது ஆப்டோமெட்ரி தனி அப்ளிகேஷன், எம்எல்டி அண்ட் கொஞ்சமா டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு தனி அப்ளிகேஷன், மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ்க்கு தனி அப்ளிகேஷன், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிடல் ஒர்க்கருக்கு தனி அப்ளிகேஷன். பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை அப்படிங்கறத பண்ணிக்கோங்க. டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ரொம்ப சேஃபர் சைடு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 200க்கு உங்களுக்கு ஒரு 150க்கு மேல இருக்குது அப்படின்னா சேஃபர் ஜோன். அதே மாதிரி 100க்கு பாத்தீங்கன்னா 50 ஆர் 40க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேஃபர் ஜோன்ல இருக்கிறீங்க. சோ டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் டிகிரியா அண்ட் டிப்ளமோவான்னு கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே டிகிரி பாத்தீங்கன்னா ஒரு படி மேல தான் அட்வான்டேஜஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோர்சஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் போதீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.